ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யால நாளைக்கு என்ன எபிசோட் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நித்யா ஒரு தங்கச்சி வந்துட்டு, அக்கா போக்கா போய் ரகு சட்டவே கேளுக்கா, நமக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா பாரு இவன் நடுவுக்கு பாட்டு கிடக்கான் அப்படின்றாங்க. தாத்தா உடனே அவங்க அம்மா எல்லாமே சொல்றாங்க, ஆமா அம்மா கொஞ்சம் பிரபு சார்ட்ட கேட்டு பாருமா அப்படிங்கிறாங்க. நித்யா வந்து ரொம்ப தயங்குறாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணோன்னா சரி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கு கால் பண்றாங்க. பிரபு மீட்டிங்ல இருக்காங்க. உடனே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நித்யா வந்து அலாமிச்சாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபு உடனே ஐயோ நித்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வெளியில வந்து பிரபு வந்து என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நித்யா சொல்றாங்க, சார் கடைக்காரங்க வீட்டுக்கு வேண்டாங்க சார், இப்போ அர்ஜென்ட் எனக்கு பணம் தேவை சார் அப்படின்றாங்க. பிரபு சொல்றாங்க, சரி நான் ஒரு மீட்டிங்ல இருக்க முடிச்சு நான் நேரம் வீட்டுக்கு வரேன், நாளைக்கு ஒரு நாள் டைம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. நித்யா சொல்றாங்க, இல்லைங்க சார் இந்த 2 மணி நேரத்துல உங்களுக்கு பணம் வேணுமா, அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க எல்லா பொருள் விற்கிற போட்டுறாங்க சார், நான் நேரில் வரட்டுமா சார் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. பிரபு சொல்றாங்க, சரி இப்போ எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. நித்யா சொல்றாங்க 7,20,000 அப்படிங்கிறாங்க. பிரபு உடனே சரி அப்ப நீங்க ஆபீஸ் போங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே நித்யாவும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு பிரபு சார் பணம் தரேன்னு சொல்லிட்டாரு, நான் நேரம் அவர் ஆபீஸ்ல போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே சரி அப்படிங்கிறாங்க. வீட்டுல அந்த அடையாள் வந்து அப்படியே படுத்தே கிடக்குதான். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல வந்துட்டு இங்க சங்கரி கிட்ட வந்து பாஸ்கர் வந்து பேசுறாரு. என்ன உங்க அக்கா பெரிய இவளா, உங்க அக்கா என்கிட்ட மோத பையன், இப்ப நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க, இருக்கட்டும் உங்க அக்கா மட்டும் இப்ப வரட்டு அப்புறம் பாரு அவளை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் வந்து ரொம்ப சீன் போட்டு சங்கரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க சங்கரி இப்படி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப பாஸ்கர் வந்து அவங்க அந்த பிள்ளைகிட்ட பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து அவங்க அடையாளுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த பிள்ளை சங்கரி வந்து அந்த கையில அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க, டேய் இங்க பாருங்க சத்யா இப்ப கண்டிப்பா பொங்கி எழுதிட்டு வருவா, நம்ம பிள்ளை அவளோட ஸ்டூடெண்டே நம்ம தூக்கிட்டோம், அதனால நீங்க வந்து அவ பெரிய ரவுடி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுங்க சரியா அப்படின்றாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், என்னன்னா நீ அவ சும்மா நீ அவ ரவுடி அப்படின்றாங்க, பாரு இப்ப நான் அடிக்கிறதுல அவ என்ன அவரா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கர் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க அவளை கொஞ்சம் குறைச்சி இடம் போட்டுருக்காங்க, அவ சரியான ஆளு, 4ஆவது படத்துல இருந்து அவளை அட்டாக் பண்ணும் அப்பதான் முடியும், சரி சரி பைக் சவுண்ட் கேட்குது போங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் சரின்னு சொல்லுக்குள்ளேயுமே ஷட்டரா தூக்கி பார்த்தா அங்க வந்து சங்கதிக்கு இன்னொரு அடியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். உடனே அதுக்கு பாஸ்கர் வந்து, என்னடா குமார் ஹார்ன் அடிச்சு பயங்காடிட்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த குமார் சொல்றான், இல்ல அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஒன்று தான் வாங்க போனேன் அப்படின்றான். உடனே பாஸ்கர் வந்து போய் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்ப இவங்க நின்றுட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை கொண்டு வரதுக்குள்ள இங்க சங்கதி வந்து என்ன பண்றான்னா கைத்து நல்லா மூவ் பண்ணிட்டு அந்த அங்கேயும் தப்பிச்சிடறா. உடனே இங்க சாப்பாடை கொண்டு தான் அண்ணே இங்க இருந்து அந்த பிள்ளையை காணும், சங்கதியை காணனே, அந்த பிள்ளை எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்காங்க. டே என்னடா இது ஏன்டா இந்த பிள்ளைய விட்டீங்க, கிட்ட ஒருத்தர் இருக்க வேண்டியடா அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் தேடுங்க போங்க, இப்ப இந்த பிள்ளைய கை கிடைச்சு அவன் அப்படின்னு சொல்லி பாஸ்கர் வந்து கத்துன்னு கத்துறாரு. அப்ப சங்கதியை பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி வந்து ஒரு காருக்கு மேல ஒளிஞ்சிட்டு ஆப்போசிட்ல பார்க்கும்போது ஒருத்தன் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பிள்ளை வந்து சுத்தி முத்தி பார்த்தோன்னா இவங்க ரவுடிங்க யாருமே வரல, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அவன்கிட்ட போயிட்டு அண்ணா ஃபோன் தாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறவன் இருமா தரமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. உடனே சங்கதி வந்து அண்ணா ப்ளீஸ் நான் கொஞ்சம் சீக்கிரம் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்னமா நீ எப்போ பார்த்தாலும் நோய் நடக்க பேசுமா அப்படின்னு ஃபோனை கொடுக்குற சமயத்துல அந்த ரவுடிங்க எல்லாம் ஓடி ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த சங்கதி வந்து அந்த ஃபோன் வந்து அந்த ஆள்கிட்டே கொடுத்துட்டு சங்கதி திரும்பி ஓட ஆரம்பிச்சிடறா. ஒரு ரோடு வருது, அதில் வந்து சங்கதி ஒருத்தவங்க இடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து நித்யா நிக்காங்க. ஆனா சங்கதி வந்து சத்யா நினைச்சுக்கிட்டு, அக்கா சத்யாக்கா நீங்க வந்துட்டீங்களாக்கா, நீங்க இன்னும் எனக்கு எந்த கவலையும் கிடையாக்கா, அக்கா அவன் எனக்கு கடத்திட்டாக்கா, அவனை சும்மா வரக்கூடாக்கா அப்படின்னு சொல்லுவோம். நித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னம்மா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லுவோம். உடனே சங்கதி சொல்றது, அக்கா நீ என்னக்கா நீங்க அதான்க்கா பாஸ்கர் எனக்கு கத்து வச்சிருந்தாலும் நான் அங்கேயும் தப்பிச்சிட்டாக்கா, அவனை விடக்கூடாதுக்கா, எனக்கு இன்னும் எந்த கவலையும் இல்லக்கா, நீங்க வந்துட்டீங்களா சத்யாக்கா அப்படின்னு சொல்லுவோம். நித்யா உடனே ஓ இவ சத்யோட ஸ்டூடெண்ட் போல இருக்குது, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே சங்கதி சொல்லுது, அக்கா அவங்கள வந்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி ரவுடிங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இதை பார்த்த நித்யா வந்துட்டு அச்சோ இவங்கள வர வராங்கல்ல அப்படின்னு சொல்லி நித்யா வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்காங்க. உடனே அவர்கிட்ட நின்றுக்கிறாங்க. இன்னொன்னு அவனே சங்கதி சொல்லுது, அக்கா என்னக்கா நீ ஓடி வர, எது சண்டை போடுக்கா அப்படின்னு சொல்லுவோம். நித்யா உடனே இல்லம்மா நம்ம பதுங்கி பாயணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்திய மாதிரியே அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. மணி சங்கதி சொல்லுது, அக்கா அடிச்சு துவசம் பண்ணுக்கா, நீ என்னக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நித்யா வந்து அச்சோ அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல வந்து ஒரு ரவுடி வந்துட்டு இவங்களா பாத்துக்கலாம். ஏய் நீங்க 2 பேரும் இங்கதான் ஒழிஞ்சிருக்கீங்களா, இருங்க இப்ப உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை கொண்டு அடிக்க போறான். அப்போ வந்து நித்யா வந்து சங்கதியை கூட திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல போய் நித்யா நிக்காங்கன்ட்டு சரி நம்ம சத்யா ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதா அப்படின்னு கால் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்புறம் பார்த்து ரவுடிங்க கிட்ட வந்துடுறாங்க. உடனே சங்கதி வந்து அக்கா கையில உழுக்கவும் நித்யோட மொபைல் வந்து கீழே விழுந்துருது. உடனே நித்யா அதை எடுக்காமலே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நித்யாவும் சங்கதியை ஓடிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சத்யா வந்து பாஸ்கர் பார்க்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவங்க எல்லாமே ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே சத்யா வந்து சேர பார்க்காங்க, சேர்ல கயிறு மட்டும் இருக்கு. அப்ப பாஸ்கர் வந்துட்டு என்ன சத்யா நீ என்ன அப்படின்னு கேட்கவும் உடனே சத்யா வந்துட்டு டேய் எங்கடா என் பொண்ணு எங்கட என் பிள்ளை ஏன்டா தூக்குனீங்க, நான் உங்க சொல்லிருக்கேனா இல்லையா, முதல்ல அவனை வான் பண்ணல அப்படிங்கிறாங்க. உடனே பாஸ்கர் சொல்றாங்க, இந்த பாரு சத்யா நீ ரொம்ப பண்ணத, இப்போ உன் ஸ்டூடெண்ட் என் கையில இருக்கா கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லுவோம். சத்யா வந்து என்னது நான் வந்து அடக்கி வாசிக்கணுமா, உன்னை என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவ்வளவு ரவுடியுமே அடிச்சு துவச்சிட்டு பாஸ்கர் கழுத்துல கத்திய வச்சிடுறாங்க. இங்க பாரு இப்ப சங்கதி என் கூட அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்றாங்க. பாஸ்கர் சொல்றாங்க இல்ல இவங்க
இவங்க சங்கதி இல்ல சங்கதி இங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து நம்ப மாட்டேங்காங்க. பாஸ்கர் வந்து இல்ல உண்மை அதான், இப்போ வந்து என் பசங்க எல்லாம் சங்கதி எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சத்யா வந்து எங்க நீங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பாஸ்கர் உடனே அந்த ரவுடிங்கெல்லாம் ஃபோன் பண்றான். அப்பா இல்லை ஒரு ரவுடி அட்டன் பண்ணிட்டு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கர் வந்து டே என்னடா அவளை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த அடையாளம் சொல்றான், அண்ணா நாங்க கிட்ட வந்துட்டோம்டா, ஆனா அதுக்குள்ளேயும் சத்யா வந்து அந்த பொண்ணை கூட்டு ஓடிக்கிட்டு இருக்கானா எங்க முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாஸ்கர் வந்து சத்யா பார்க்காரு. டேய் முட்டா நீங்களா அவங்களுக்குலாம் மண்ணில் மூளை இல்லையா, சத்யா எங்க இருக்காடா அங்க விட ஓடுவோம் அப்படிங்கவும் அடையாளம் சொல்றான். ஆனா இல்லண்ணே சத்யா எங்க முன்னாடி தானே அந்த பிள்ளைய கூட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப உடனே பாஸ்கர் வந்து சரிடா என்னாலும் இந்த பிள்ளைய பிடிக்காம வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சத்யா வந்துட்டு ஓ அப்ப நித்யா வந்து அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டு பாஸ்கர் ஒருத்தர் தள்ளி விட்டுறாங்க. டக்குன்னு பிரபுக்கு கால் பண்றாங்க. பிரபு வந்து ஃபர்ஸ்ட் சத்யா ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, மீட்டிங்ல இருக்காங்க, போனை பார்த்து கண்டதே மாட்டேங்காங்க. திரும்பவும் சத்யா வந்து ஏடு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. பிரபு வந்து கால் அட்டன் பண்ணி என்ன நீ ஒரு ஜீப் அட்டன் பண்ணலாம் உனக்கு இப்பதான் இருக்க முடியாதா, நீ இன்னும் முன்ன மாதிரி தான் இருக்க, உன்னோட அந்த அடாமெண்ட் வந்து இன்னும் போக மாட்டேங்குது அப்படின்னு கத்துறாங்க. சத்யா ஒண்ணு இங்க பாரு சும்மா டயலாக்லாம் பேசாத, நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளு, ரவுடிங்க என்னையும் நினைச்சுக்கிட்டு நித்யா தோட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. சத்யா ஒண்ணு ஆமா நான் நினைச்சுக்கிட்டு நித்யா ரவுடிங்க தோட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபு ஒண்ணு எங்க இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி அடையாள வந்து ஒருத்தர் சொல்றாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி காப்பாத்து போ அப்படின்றாங்க. பிரபு ஒண்ணு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு மீட்டிங்ல எதுவுமே சொல்லாம கிளம்ப ஏஞ்சி நித்யா காப்பாத்துக்காக பிரபு கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சத்யா ஒண்ணு சே இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி சத்யாவும் கிளம்பி கோவமா கிளம்பி பைக் எடுத்து கிளம்புறாங்க. பிரபு கார் எடுத்து கிளம்புறாங்க. பிரபு வந்து நித்யாவுக்கு விடாம கால் பண்ணி இருக்காங்க. ஆனா நித்யோட போன் வந்து கீழே இருக்கிறதுனால யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரவுடிங்க எல்லாருமே சங்கதியவும் நித்யாவையும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க, பில்டிங் இருக்காங்க வந்து நின்றுறாங்க. நின்ன உடனே அங்க அப்போ சத்யா வந்து பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ பையன் சொல்றான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா இப்பதாக்கா நீ வேற ஒரு ட்ரெஸ்ல போன அடுத்து இந்த ட்ரெஸ்ல வர என்னக்கா ஷூட்டிங்க, ஆனா கேமரா ஒண்ணுமே காணமேக்கா, ஆனா ஒரு 4 பேர் துரத்துட்டு போனாங்களா அவங்களாம் எங்க அப்படிங்கிறக்கும் சத்யா ஒண்ணு என்னது ஏன் எடுத்துட்டு போனாங்களா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கையை காமிக்கிறான். அப்போ உடனே சத்யா ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் அதே ட்ரெஸ்ல போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நித்யாவும் சங்கரையும் அந்த பில்டிங்ல வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து அவங்க ரெண்டுத்தையுமே வந்து எல்லா ரவுண்டையும் அப்படியே ரவுண்ட் ஓடி நிற்காங்க. இத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.